தமிழக அரசியல் எப்போதுமே அதிரடிக்கு பெயர் போனவர் அண்ணாமலை. பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது திமுகவிற்கு எதிராக அவர் நடத்திய அரசியல் ஒருபுறம் இருந்தாலும் அவருக்குள்ளேயே அமைக்கப்பட்ட வார் ரூம் நடவடிக்கைகள் இன்று வரை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட மோதல் தற்போது தேர்தலையும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கின்றன. அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதாவது தமிழக பாஜகவின் பரபரப்பு தலைவராக உருவானவர் அண்ணாமலை. அவரது அதிரடி பேச்சும் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து களமாடிய அரசியலும் தமிழக பாஜகவை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு வகித்தது. தமிழக பாஜகவிற்கு அவர் அமைத்து வார் ரூம் இப்போதும் பேசுபொருளாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையான வார்த்தைகளால் அண்ணாமலை விமர்சித்தார். இதனால அண்ணாமலை மீது தனிப்பட்ட முறையில் கோபத்தை வளர்த்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக பாஜகவின் தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை நீக்கினால் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முடியும் என பாஜகவின் தேசிய தலைமைக்கு அழுத்தமாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாராம். தங்களை மிக கடுமையாக எதிர்க்கும் திமுகவை இந்த முறை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுக தயவு தேவை என திட்டமிட்டு அதிமுகவின் கூட்டணிக்காக எடப்பாடி சொன்னதை செய்தது பாஜக தலைமை. மேலும் அண்ணாமலையை நீக்கிவிட்டு எடப்பாடி விரும்பிய நயினார் நாகேந்திரனை தலைவராகவும் பாஜக நியமித்ததாக சொல்வதுண்டு. இதனையடுத்தே எடப்பாடியின் கோபம் சற்று தணிந்ததாம். இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் அரசியலையும் அழிப்பேன் என எடப்பாடி பழனிசாமி கங்கணம் கட்டிக்கொண்டு திட்டம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆம், சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு தோதான தொகுதியை ஒதுக்கீடு செய்யாம கடைசி வரைக்கும் நேர்கோட்டில் நின்று தனது அடங்காத கோபத்தை எடப்பாடி தீர்த்து கொண்டுள்ளாராம். இது குறித்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் தரப்பில் நாம் விசாரித்த போது மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்ட போது டெல்லிக்கு அவரை அழைத்து பேசினார் அமித்ஷா. அப்போது நீக்கம் குறித்து வருத்தப்படாதீர்கள், சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுங்க, இந்த முறை நீங்கள் ஜெயிப்பீர்கள், சட்டமன்றத்திற்குள் நுழைந்து அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக எந்த மாதிரி அரசியலையும் நீங்கள் கையில் எடுக்கலாம், உங்களுக்கு கட்சி உறுதுணையாக இருக்கும் என சொன்னார் அமித்ஷா. அவரின் இந்த வார்த்தைகள் தான் அண்ணாமலையை ஆறுதல் படுத்தி வந்துள்ளது. அதனால் அமைதியாகவே இருந்தார். தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை புகழவும் செய்தார் அண்ணாமலை. மேலும் வரப்போகும் தேர்தலில் கோவை மாவட்டத்தில் சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் ஆகிய இரு தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிட விரும்பி தொகுதிகளை தயார்படுத்தியும் வந்தார் அண்ணாமலை. இது குறித்து கட்சியின் மேலிடத்திற்கு தகவலையும் அவ்வப்போது தந்து வந்தார். டெல்லியில் இருந்து கிரீன் சிக்னல் கிடைக்கவும் தொகுதிகளை தயார்படுத்துவதில் நாங்கள் சீரியஸாகவே களமிறங்கினோம். ஆனால் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டது. பாஜக விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்பட்டது. அந்த பட்டியலில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, வானதி சீனிவாசன் தொகுதி இருந்தன. யாருக்காக இந்த தொகுதிகள் கேட்கப்படுகின்றன என்பதை நன்றாகவே அறிந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலைக்கு அரசியல் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என எடப்பாடி கருதி இருக்க வேண்டும். அதனால்தான் அவர் எதிர்பார்க்கும் 2 தொகுதிகளையும் தரவே முடியாது என விடாப்பிடியாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை எதிர்பார்க்கும் இந்த தொகுதிகளை மட்டும் எதிர்த்தால் அவருக்காகத்தான் செய்கிறோம் என அவர் அரசியல் செய்வார் என யோசித்த எடப்பாடி பாஜகவின் சிட்டிங் தொகுதியான கோவை தெற்கு தொகுதியையும் தர முடியாதென பிடிவாதம் பிடித்து மேற்கண்ட 3 தொகுதிகளையும் அதிமுக எடுத்துக்கொண்டு விட்டு கோவை வடக்கு தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கி அதற்கு பாஜகவை சம்மதிக்கவும் செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆக கோவை வடக்கு மட்டுமே பாஜகவுக்கு தரப்பட்டுள்ளது. தனக்கான தொகுதியை வாங்கித்தர கட்சி தலைமையாள முடியாத கோபமும் வருத்தமும் ஆதங்கமும் சேர்த்துதான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தனது விரக்தியை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை. இது எங்கள் தலைமைக்கு அதிர்ச்சியை தந்தாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. இந்த நிலையில் கோவை வடக்கு தொகுதியை கைப்பற்ற வானதி சீனிவாசன் முயற்சித்து வருகிறார். ஆனால் நாங்களும் அண்ணாமலைக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி எடப்பாடியின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என தலைமையிடம் வலியுறுத்தி வருகிறோம். அண்ணாமலையிடமும் இது குறித்து விவாதித்திருக்கிறோம். கோவை வடக்கில் அண்ணாமலையை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அண்ணாமலையின் ஆதரவாளர்களாகிய நாங்கள் வேறு முடிவை எடுக்க நேரிடும் என்று அண்ணாமலைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செய்த அரசியலை நம்மிடம் வேதனையுடன் பகிர்ந்து கொண்டனர். கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலையை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில்
தாவேகா தலைவர் விஜயின் நெருக்கமாக இருக்கும் 5 நபர்கள்ல ஒருவர் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அதாவது, இந்த தேர்தலில் தாங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நீங்கள் சீக்கிரட்டாக எங்களுக்கு உதவ வேண்டும். உங்களுடைய ஆதரவாளர்களை தாவேகாவை ஆதரிக்க சொல்ல வேண்டும். உங்களை பழிவாங்கும் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலையும் அதிமுகவை தோற்கடிக்க எங்களுக்கு உதவுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்களாம். அண்ணாமலைக்கு போட்டியிட தொகுதி ஒதுக்க மறுத்த எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டுமானால் கோவை வடக்கில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்க பாஜக தலைமை முன்வர வேண்டும் என்கிற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. அண்ணாமலைக்காக எடப்பாடியை பகைத்துக் கொள்ள பாஜக தேசிய தலைமை விரும்புமா என்பதுதான் பாஜகவில் விவாதிக்கப்படும் ஹாட் டாபிக் என்கிறார்கள் கமலாயத்தார். இதிலையும் நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கின்றன. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக நேரடியாக போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தொகுதிகளை தவிர்த்து பெரும்பாலான தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளதால தேர்தல்களம் மேலும் சூடுபிடித்திருக்கிறது. இந்த முறை தொகுதி ஒதுக்கீட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மிகவும் கவனமாக செயல்பட்டும் இருக்கார் என்ற கருத்து கட்சி வட்டாரங்கள்ல பரவலாக பேசப்படுகிறது. இதற்கு சில காரணங்களை அதிமுகவினரே அடுக்குகின்றனர். குறிப்பாக பலவீனமான அல்லது அதிமுகவுக்கு சவாலான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் வகையில் திட்டமிட்டுள்ளதாக அடித்து சொல்கின்றனர் அதிமுகவின் இரத்தத்தின் இரத்தங்கள். குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஓரளவு செல்வாக்கு பெற காரணமாக கொங்கு மண்டலம் மற்றும் சேலம், தர்மபுரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் தொகுதி பங்கீட்டில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டுள்ளதாக சொல்கின்றனர். குறிப்பாக எடப்பாடியின் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு மொத்தம் 11 தொகுதிகள் உள்ளன. கடந்த தேர்தலில் அதிமுக 9 தொகுதிகளிலையும் கூட்டணி கட்சியான பாமக 2 தொகுதிகளிலையும் போட்டியிட்டது. அப்போது சேலம் வடக்கு தொகுதியை மட்டும் திமுக கைப்பற்றியது. தற்போது அந்த சேலம் வடக்கு தொகுதியில் அமைச்சர் போட்டியிடும் சூழல் இருப்பதால் நேரடியாக கடும் போட்டியை எதிர்கொள்வதை தவிர்க்கும் வகையில் அந்த தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கி அதிமுக வேறு தொகுதியில் கவனம் செலுத்தும் வகையில் திட்டமிட்டுள்ளார் ஏபிஎஸ். அதே நேரத்தில் கடந்த முறை பாமக வென்ற மேட்டூர் தொகுதியை அதிமுக மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இதுபோல் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கிய தொகுதிகளும் மீண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக பெண்ணாகரம் போன்ற பகுதிகளில் உட்கட்சி மோதல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தொகுதியில் அதிமுக நேரடியாக களம் காணாமல் இருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.